இல்ல ஆறு பக்கத்துல இருந்தாதான் வயல்வெளி இருக்கும்னா அப்போ மழை வந்தாதானே வயல்ல செழிப்பு உண்டாகும். அதனால தேவன் என்ன பண்றாரு, மழையின் மூலமாக கூட அங்க தண்ணீரை அவர் கட்டளையிடுகிறார். இந்த மாதிரி தண்ணீர் எல்லாவற்றிற்கும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகக்கூடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, எனர்ஜி இல்லாம போகாதபடிக்கு தண்ணீர் மிகவும் அவசியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படித்தான் நம்முடைய பிசிக்கல் லைஃப்ல, நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம், அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்க போகிற தண்ணீர் தாகம் தீர்க்கிற தண்ணீர், quenching water அப்படின்னு சொல்லுவோம். தாகம் தீர்க்கிற தண்ணீர். எத்தனை பேர் நம்ம வாட்டர் பாட்டில்ல இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்திருப்போம், நம்ம கைகளை வச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த தண்ணி எடுத்து குடிச்சாதான் நமக்கு என்ன பண்ணோம், தாகம் தீரும். பாட்டிலே வச்சு பார்த்துட்டே இருந்தா தாகம் தீந்துருமா? தாகம் தீருமா? எதிரில் வச்சுட்டு பாட்டில பார்த்துட்டு ஆஹா தண்ணி தண்ணி அப்படின்னு பார்த்து வச்சா என்ன, அது தாகம் தீராது. அந்த தண்ணீரை நாம் பருகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கப்படுகிறது. நம்முடைய தேவனை